வருவோம் வருவோம் இறை இல்லம் வருவோம், பெறுவோம் பெறுவோம் இறையாசி பெறுவோம். வருவோம் வருவோம் இறை இல்லம் வருவோம், பெறுவோம் பெறுவோம் இறையாசி பெறுவோம். இதயம் திறந்து இரக்கம் பொழிந்து எளிய தேவன் அழைக்கிறார். அன்பில் மகிழ்ந்து அருளில் நிறைந்து இறைப்படியில் இணைவோம். தந்தை எல்லாம் தங்கி வாழ மந்தையாக கூடுவோம், ராகத்தோடும் தாளத்தோடும் காண ஒன்று பாடுவோம். தந்தை எல்லாம் தங்கி வாழ மந்தையாக கூடுவோம், ராகத்தோடும் தாளத்தோடும் காண ஒன்று பாடுவோம். பேறு பெற்ற மக்களாக நாள் வாழுவோம், பேறு பெற்ற மக்களாக நாள் வாழவே அடைக்கலமாவோம் அவரில் மகிழ்வோம், அடைக்கலமாவோம் அவரில் மகிழ்வோம். அன்னையின் அன்பு பக்தர்களே, இந்த திருப்பலியானது ஆலயத்திலே கூடியிருக்கும் பக்தர்களின் கருத்துக்களுக்காகவும் ஜெயா பிளஸ் தொலைக்காட்சி, திருத்தல இணையதளம் மற்றும் அனைத்து சமூக ஊடகங்களின் வழியாக பங்கெடுக்கும் பக்தர்களின் கருத்துக்களுக்காகவும் இன்றைய நாளில் ஒளிபரப்புக்கு உதவி செய்த நன்கொடையாளர்களின் குடும்ப கருத்துக்களுக்காகவும் நேற்று திருப்பலி எழுதி வைத்தவர்களின் கருத்துக்களுக்காகவும் ஒப்பு கொடுக்கப்படுகிறது. மேலும் இந்த ஒளிபரப்பை காணுகின்ற அனைத்து அன்னையின் பக்தர்களையும் இறைவன் நிறைவாக ஆசீர்வதிக்கவும் இந்த தெய்வீக திருப்பலியிலே மன்றாடுவோம். Dear devotees, this Mass is offered for all the faithful gathered here and those who are participating through Jaya Plus, Shrine Web TV, as well as other social media, and in a special way for all the sponsors of this live telecast Mass and those who wrote their Mass intentions yesterday, and all the devotees of Our Lady of Health Velankanni who are watching the same. தந்தை மகன் தூய ஆவியானவரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியானவரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. பிரியமான இறை உறவுகளே, அன்னை மரியாளின் அன்பு பக்தர்களே, எனக்கு தடையாயிருப்பது எது, ஏன், யார்? இந்த சிந்தனையோடு இன்றைய நாளிலே நாம் இறை வார்த்தையை தியானிக்க இங்கே கூடியிருக்கிறோம். கடவுளின் திட்டப்படி நான் வாழ, என் விருப்பப்படி என் பரிசாகிய வாழ்வை இழக்காமல் மகிழ்வோடு வாழ எனக்கு தடையாயிருப்பது யார், எது, ஏன் என்ற தலைப்பிலே இன்று தியானிக்க இருக்கிறோம். இறைவனின் திட்டப்படி வாழாத நேரங்களை எண்ணி பார்த்து மனம் வருந்துவோம். தூய மறை நிகழ்வை தகுதியுடன் கொண்டாட நமக்கு தடையாக இருக்கின்ற குற்றங்களையும் குறைகளையும் எண்ணி பார்த்து மனம் வருந்தி மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியேனை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வான தூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலையான வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென்.
ஆண்டவரே ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இறையாவி இரக்கமாயிரும். ஆண்டவரே ஆண்டவரே இரக்கமாயிரும். 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 மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உம்மை நோக்கி மன்றாடுவோம் அடியார்களாகிய எங்களுடன் இருந்து உமது கனிவிரக்கத்தை என்றும் எங்கள் மீது பொழிந்தருளும். இவ்வாறு எங்கள் படைப்பு வழியாக நீரே எங்களை பெருமை கொள்ளவும், எங்களுக்காக நீர் படைத்தவற்றை புதுப்பித்தவற்றை பாதுகாத்தருள்வீராக. உம்மோடு தூயாவியானவரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவும் திருமகனும் எங்கள் ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். எண்ணிக்கை நூலிலிருந்து வாசகம். அக்காலத்தில் இஸ்ரேல் மக்கள் கூட்டமைப்பு முழுவதும் சீன் பாலை நிலத்துக்கு வந்தது. மக்கள் காதேசில் தங்கினர். மிரியாம் அங்கே இறந்து அங்கேயே அடக்கம் செய்யப்பட்டாள். அப்போது மக்கள் கூட்டமைப்புக்கு தண்ணீர் இல்லாதிருந்தது. அவர்கள் மோசேக்கும் ஆரோனுக்கும் எதிராக ஒன்று கூடினர். மக்கள் மோசேயுடன் வாதாடி கூறியது, ஆண்டவர் திருமுன் எங்கள் சகோதரர்கள் மாண்டபோது நாங்களும் மாண்டிருந்தால் நலமாயிருந்திருக்குமே. ஆண்டவரின் சபையை இந்த பாலை நிலத்துக்கு நீங்கள் கொண்டு வந்தது ஏன்? நாங்களும் எங்கள் கால்நடைகளும் இங்கு சாக வேண்டும் என்றா? இந்த கொடிய இடத்துக்கு அழைத்து வர எங்களை எகிப்திலிருந்து வெளியேற பண்ணினது ஏன்? தானிய நிலம், அத்தி மரங்கள், திராட்சை கொடிகள், மாதுளை செடிகள் எவையுமே இங்கு இல்லை. குடிப்பதற்கு தண்ணீரும் இல்லையே. பின் மோசேயும் ஆரோனும் சபைக்கு முன்னின்று சந்திப்பு கூடாரத்தின் நுழைவாயிலுக்கு சென்று முகங்குப்புற விழுந்தனர். ஆண்டவரின் மாட்சி அவர்களுக்கு தோன்றியது. ஆண்டவர் மோசேயிடம், கோலை எடுத்துக்கொள், நீயும் உன் சகோதரன் ஆரோனும் மக்கள் கூட்டமைப்பை கூடி வர செய்யுங்கள். அவர்கள் பார்வையில் பாறை தண்ணீரை தரும்படி அதனிடம் பேசுங்கள். இவ்வாறு அவர்களுக்காக பாறையிடமிருந்து நீங்கள் தண்ணீர் பெறுவீர்கள். மக்கள் கூட்டமைப்புக்கும் அவர்கள் கால்நடைகளுக்கும் குடிக்க கொடுப்பீர்கள் என்றார். அவர் கட்டளைப்படியே மோசே ஆண்டவர் திருமுன்னின்று கோலை எடுத்தார். மோசேயும் ஆரோனும் பாறைக்கு முன்பாக சபையை ஒன்று கூட்டினர். மோசே அவர்களிடம், கலகக்காரரே, இப்போது கேளுங்கள். இப்பாறையிலிருந்து உங்களுக்கு தண்ணீர் வரவழைக்க எங்களால் கூடுமா என்று கேட்டார். பின் மோசே தம் கையை ஓங்கி தம் கோலால் பாறையை இருமுறை அடித்தார். தண்ணீர் தாராளமாக வந்தது. மக்கள் கூட்டமைப்பினரும் அவர்கள் கால்நடைகளும் குடித்தனர். ஆண்டவரோ மோசேயிடமும் ஆரோனிடமும், இஸ்ரேல் மக்கள் பார்வையில் நான் தூயவராக விளங்கும்படி நீங்கள் என்னில் நம்பிக்கை கொள்ளாமல் போனதால் இந்த சபையை நான் அவர்களுக்கு கொடுக்கவிருக்கும் நாட்டில் கொண்டு சேர்க்க மாட்டீர்கள் என்றார். இது மெரிப்பாவின் தண்ணீர். இங்குதான் இஸ்ரேல் மக்கள் ஆண்டவரிடம் வாதாடினர். அவர் அவர்களிடையே தம்மை தூயவராக காண்பித்தார். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. திருப்பாடல் 95 பதிலுரை பாடல் பல்லவி. உங்கள் இதயத்தை கடினப்படுத்தாதீர், ஆண்டவர் குரலுக்கு செவி சாய்ப்பீர்.
வாருங்கள் ஆண்டவரை புகழ்ந்து பாடுங்கள். நமது மீட்பின் பாறையை போற்றி ஆர்ப்பரியுங்கள். நன்றியுடன் அவர் திருமுன் செல்வோம். புகழ் பாக்களால் அவரை போற்றி ஆர்ப்பரிப்போம். உங்கள் இதயத்தை கடினப்படுத்தாதீர், ஆண்டவர் குரலுக்கு செவி சாய்ப்பீர். உங்கள் இதயத்தை கடினப்படுத்தாதீர், ஆண்டவர் குரலுக்கு செவி சாய்ப்பீர். வாருங்கள் தாழ்பணிந்து அவரை தொழுவோம். நம்மை உருவாக்கிய ஆண்டவர் முன் முழந்தாளிடுவோம். அவரே நம் கடவுள், நாமோ அவரது மேய்ச்சலின் மக்கள். நாம் அவர் பேணி காக்கும் ஆடுகள். உங்கள் இதயத்தை கடினப்படுத்தாதீர், ஆண்டவர் குரலுக்கு செவி சாய்ப்பீர். உங்கள் இதயத்தை கடினப்படுத்தாதீர், ஆண்டவர் குரலுக்கு செவி சாய்ப்பீர். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. உன் பெயர் பேதுரு, இந்த பாறையின் மேல் என் திருச்சபையை கட்டுவேன். பாதாளத்தின் வாயில்கள் அதன் மேல் வெற்றி கொள்ளா. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, ஆட்சி உமக்கே. அக்காலத்தில் இயேசு பிலிப்பு செசாரியா பகுதிக்கு சென்றார். அவர் தம் சீடரை நோக்கி, மானிட மகன் யார் என்று மக்கள் சொல்கிறார்கள் என்று கேட்டார். அதற்கு அவர்கள், சிலர் திருமுழுக்கு யோவான் எனவும், வேறு சிலர் எலியா எனவும், மற்றும் சிலர் எரேமியா அல்லது பிற இறைவாக்கினருள் ஒருவர் என்றும் சொல்கின்றனர் என்றார்கள். ஆனால் நீங்கள் நான் யார் என சொல்கிறீர்கள் என்று அவர் கேட்டார். சீமோன் பேதுரு மறுமொழியாக, நீர் மெசியா, வாழும் கடவுளின் மகன் என்று உரைத்தார். அதற்கு இயேசு, யோவானின் மகனான சீமோனே, நீ பேறு பெற்றவன். ஏனெனில் எந்த மனிதரும் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை, மாறாக விண்ணகத்திலுள்ள என் தந்தையே வெளிப்படுத்தியுள்ளார். எனவே நான் உனக்கு கூறுகிறேன், உன் பெயர் பேதுரு. இந்த பாறையின் மேல் என் திருச்சபையை கட்டுவேன். பாதாளத்தின் வாயில்கள் அதன் மேல் வெற்றி கொள்ளாம். விண்ணரசின் திறவுகோல்களை நான் உன்னிடம் தருவேன். மண்ணுலகில்
நீ தடை செய்வது விண்ணுலகிலும் தடை செய்யப்படும், மண்ணுலகில் நீ அனுமதிப்பது விண்ணுலகிலும் அனுமதிக்கப்படும் என்றார். பின்னர் தாம் மெசியா என்பதை எவரிடமும் சொல்ல வேண்டாம் என்று இயேசு சீடரிடம் கண்டிப்பாய் கூறினார். இயேசு தாம் எருசலேமுக்கு போய் மூப்பர்கள், தலைமை குருக்கள், மறைநூல் அறிஞர்கள் ஆகியோரால் பலவாறு துன்பப்படவும் கொலை செய்யப்படவும் 3ஆம் நாள் உயிருடன் எழுப்பப்படவும் வேண்டும் என்பதை தம் சீடருக்கு அந்நேரம் முதல் எடுத்துரைக்க தொடங்கினார். பேதுரு அவரை தனியே அழைத்து கடிந்து கொண்டு, ஆண்டவரே, இது வேண்டாம், இப்படி உமக்கு நடக்கவே கூடாது என்றார். ஆனால் இயேசு பேதுருவை திரும்பி பார்த்து, என் கண் முன் இல்லாதே சாத்தானே, நீ எனக்கு தடையாயிருக்கிறாய். ஏனெனில் நீ கடவுளுக்கு ஏற்றவை பற்றி எண்ணாமல் மனிதருக்கு ஏற்றவை பற்றியே எண்ணுகிறாய் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். பிரியமான இறை உறவுகளே, அன்னை மரியாளின் அன்பு பக்தர்களே, உனக்கு தடையாயிருப்பது எது, யார், ஏன்? இன்றைய நற்செய்தி வாசகத்தை வாழ்வியல் பின்னணியோடு தியானிக்க உங்களை அன்போடு அழைக்கிறேன். விவிலியத்தின் முதல் வசனம், இயேசு செசரியா பிலிப்பு பகுதிகளுக்கு சென்றார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இது எங்கே இருக்கிறது? கலிலேய கடற்கரையின் வடகிழக்கு பகுதியில் இந்த ஊர் அமைந்துள்ளது. பிரியமானவர்களே, இன்றைய நற்செய்தி வாசகத்தில் இயேசு 2 கேள்விகளை கேட்கிறார். மானிட மகன் யார் என்று மக்கள் சொல்லுகிறார்கள், முதல் கேள்வி. 2வது கேள்வி, நீங்கள் நான் யார் என சொல்கிறீர்கள் என்று சீடர்களிடம் கேட்கிறார். முதல் கேள்வி. பிரியமானவர்களே, நாம் யாருக்காக வாழ்கிறோம்? நாம் யாருக்காக வாழ்கிறோம்? நமக்காக வாழ்கிறோமா, அல்லது பிறரை திருப்திப்படுத்த வேண்டும் என்பதற்காகவே வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? அலசி பார்த்தால் நாம் நமக்காக வாழவில்லை என்பதுதான் உண்மை. எப்பொழுதுமே மற்றவரை திருப்திப்படுத்த வேண்டும். ஒரு அப்பா, ஒரு அம்மா, ஒரு மகன், பெரிய வீடு, பெரிய கார், பெரிய ஸ்விம்மிங் பூல், பெரிய பெரிய அப்பார்ட்மெண்ட். கேட்டேன், நீங்கள் 3 பேரும் இருக்கிறதுக்கா இவ்வளோ பெரிய வீடு? எங்களை பார்க்குறவங்க என்ன நினைப்பாங்க? நாங்கள் யார்? வீட்டை பார்க்கணும், இடத்த பார்க்கணும், காரை பார்க்கணும், நாங்கள் யாருன்னு தெரிஞ்சு போயிடும். எனக்காக வாழவில்லை, என்னை திருப்திப்படுத்த வாழவில்லை. ஒரு மனைவி கணவர்கிட்ட, ஏங்க கிறிஸ்மஸ் வருது, ஒரு அழகான நெக்லஸ் பார்த்தேன், புது மாடலில் வந்திருக்கு, புது பட்டுப்புடவை எனக்கு வாங்கித்தாங்க கேட்டாங்க. கணவனும் சேர்த்து வச்சதில் இதை வாங்கி கொடுத்தார். வாங்கி கொடுத்துட்டு கிறிஸ்மஸுக்கும் போயிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. ஆனால் மனைவியோட முகத்தில் சோகம் மட்டும்தான் தங்கி இருந்துச்சு. கேட்டார், ஏண்டி நீ கேட்டதை பூரா வாங்கி கொடுத்தனே, ஏன் சந்தோஷமா இல்லை? ஆமாம், லட்சக்கணக்கில் நெக்லஸ் வாங்கி பட்டுப்புடவை வாங்கி ஒருத்தி கூட கேட்கல, இந்த மாடல் சூப்பராக இருக்கே, ஒருத்தி கூட சொல்லலை. யாருக்காக என்னுடைய நெக்லஸ், என்னுடைய புடவை? எனக்காகவா, மற்றவரை திருப்திப்படுத்தவா? பிரியமானவர்களே, நாம் வைத்திருக்கிற கார், பைக், செல்ஃபோன் இதெல்லாம் என்னை திருப்திப்படுத்தவா? அதில் ஒரு பிராண்ட் இருக்கும். ஃபோன் பேசையில் தெரியும். எல்லாரும் வாட்ஸ்அப்பு, யூடியூப்பு, மிஞ்சி மிஞ்சி போனால் ஒரு ஃபோன் ரிசீவ் பண்ணுவோம், வேறு எதுவும் பண்ண மாட்டோம். ஆனால் அதுக்கு அந்த பிராண்டு பின்னாடி, ஆஹா இந்த செல்ஃபோன் வச்சுருக்காரா, இந்த காரில் வந்து இறங்குறாரா. ஒரு செருப்பு, சரியான காமெடி கேள்விப்பட்டோன்னு. 2 பேர் அண்ணன் தம்பி கோயிலுக்கு போயிருக்காங்க. கோயிலுக்கு போனப்போ போட்ட இடத்துல செருப்பை காணும். அங்கே உள்ள செக்யூரிட்டிகிட்ட போய், ஐயா அந்த இடத்துல தான் என் செருப்பை போட்டேன், எனக்கு செருப்பு வேணும். கோயிலுக்கு வந்துட்டு செருப்பை தொலைச்சிட்டு போனால் சனியை ஒளிஞ்சிச்சு போங்க அப்படின்னு சொன்னாராம் அந்த செக்யூரிட்டி.
ஆனால் நடந்தது என்ன தெரியுமா? அவன் சொல்கிறது சொல்லிட்டு போகட்டும் அப்படின்ட்டு தேடி தேடி கண்டுபிடிச்சாங்களாம். அது என்னடா செருப்புன்னு போய் கூகுளில் சர்ச் பண்ணி பார்த்தா, அண்ணன் போட்டிருந்த செருப்போட விலை 5 லட்சம் ரூபா, தம்பி போட்டிருந்த செருப்போட விலை 5 லட்சம் ரூபா. நான் யார் தெரியும்ல? என் காலுக்கு கீழே கிடக்கிற செருப்பு எவ்வளவு தெரியும்ல? நான் யாருக்காக வாழ்கிறேன்? பிரியமானவர்களே, இப்பெல்லாம் ஒரு கிறிஸ்தவத்திற்குள், ஆலயத்திற்குள் ஒரு கலாச்சாரம் இருக்குது. புதுசு புதுசாக ஆலயம் கட்டுகிறோம், விலை உயர்ந்த பீடங்களை கட்டுகிறோம், கோயிலுக்கு முன்னாடி கல்லில் செம்பில் என்னென்னத்துலேயோ கொடிமரம் கட்டுறோம், தேர் லட்சக்கணக்கில் செய்கிறோம். கேட்டேன், இதெல்லாம் எதுக்கு? அந்த கிளை கிராமத்தில் அவன்லாம் யார்? அவன்லாம் அவ்வளோ பெருசாக கட்டியிருக்கான், நான் கட்டலைன்னா என்ன ஆகுறது? நான் சொன்ன இந்த கோவில், பீடம், கொடிமரம், தேர், ஆலய சுற்றுப்பகுதி, இது எல்லாமே என் ஊரில் இருக்க ஏழ்மை நிலையை போக்கிருமா? என் ஊரில் இருக்க ஜாதி பிரச்சனையை ஒழிச்சிருமா? என் ஊரில் இருக்க உரிமை மறுப்பு மக்களை மீட்டு கொடுத்து விடுமா? இதெல்லாம் ஒரு பெரிய கேள்விதான். பிரியமானவர்களே, இயேசு கேட்ட முதல் கேள்வி, மக்கள் என்னை யார் என்று சொல்கிறார்கள்? உடனே சொன்னார் ஒருத்தர், உம்மை பார்க்கின்றவர்கள் யோவான் என்கிறார்கள். இயேசுவை பார்த்தவர்கள் இயேசுவுக்குள் யோவானை பார்த்தார்கள். யார் இந்த யோவான்? எலிசபெத்து சக்கரியாவுக்கு பிறந்தவர். இன்னும் என்ன செய்து கொண்டிருந்தார்? பாலை நிலத்தில் தவ வாழ்க்கையை மேற்கொண்டார். வெட்டுக்கிளியையும் காட்டுத்தேனையும் எளிமையாய் உண்டு வாழ்ந்து வந்தவர். திருமுழுக்கு பெற பரிசேயரும் சதிசேயரும் வந்த பொழுது, விரியன் பாம்பு குட்டிகளே, வரப்போகின்ற சினத்திலிருந்து தப்பித்துக் கொள்ளலாம் என்று நினைக்கிறீர்களோ என்று கேட்டவர். ஏரோது தன்னுடைய சகோதரன் மனைவி ஏரோதியாவை சேர்த்து வைத்திருந்த பொழுது, ஒருவனுக்கு ஒருத்தி தான் என்று, அது அரசனாக இருந்தாலும் ஆண்டியாக இருந்தாலும் உண்மைதான் என்று எடுத்துரைத்தவர். யாருக்கும் அஞ்சாதவர், உண்மைக்கு மட்டுமே அஞ்சியவர், அழைத்த இறைவனுக்கு உண்மையாய் இருந்தவர். உங்களையும் என்னையும் காணுகின்ற மற்றவர் மத்தியில் நமக்குள் ஒரு யோவானை காண முடியுமா? நமக்குள் ஒரு யோவானை காண முடியுமா? நீதிக்காக, உண்மைக்காக, சகோதரத்துக்குவாக, சமநிலைக்காக, பெண்களின் உரிமையை மீட்டு கொடுப்பதற்காக எனக்குள் ஒரு யோவானை பார்க்க முடியுமா? இதெல்லாம் ஒரு கேள்வி. இன்னும் சிலர் சொல்கிறார்கள், இவர் எலியா. யார் இந்த எலியா? பழைய ஏற்பாட்டு பக்கத்தில் நாம் போய் பார்க்கிறோம். முதல் அரசர்கள் புத்தகம். சாரிபாத்து பெண்ணை சந்திக்கிறார். அவர் தனிமையாய் இருக்கிறார், விதவையாய் இருக்கிறார், மகன் காய்ச்சலாய் கிடக்கிறான். உண்பதற்கு ஒரு கொஞ்சூண்டு மாவு தான் இருக்கு, கொஞ்சூண்டு எண்ணெய் தான் இருக்கு களையத்தில். அங்கே அதிசயமும் அற்புதமும் செய்தவர். இன்னும் என்ன நடக்குது? பொய் பாகால் இறைவாக்கினர்களை அனைவரையும் விரட்டி விரட்டி கொள்றார். அழைத்த இறைவனுக்கு உண்மையாய் இருக்கிறார். நான் கேட்குறேன், உங்களையும் என்னையும் காணுகின்றவர்கள் நமக்குள் இந்த எலியாவை காண முடியுமா? இந்த எலியா என்ன செஞ்சிட்டார்? ஏழைகள் சார்பாகவும், அனாதைகள் சார்பாகவும், ஒடுக்கப்பட்டோர் சார்பாகவும், கைவிடப்பட்ட பெண்களின் சார்பாகவும் குரல் கொடுத்தவர், உண்மைக்காக போராடியவர். இந்த இயல்பு எனக்குள் இருக்கிறதா? நான் எலியாவா? மூன்றாவது என்ன சொல்றாரு? மூன்றாவது, நீர் எரேமியாவாக இருக்கலாம் என்று ஒரு சிலர் சொல்கிறார்கள். பழைய இறைவாக்கினர் எரேமியாவா? எரேமியா என்ன செஞ்சிட்டாரு? எரேமியா என்ன செஞ்சிட்டாரா? கடவுளுக்காக தன்னுடைய வாழ்க்கையை இழந்துவிட்டு பணிபுரிய செல்கிறார். எருசலேமின் அழிவை ஒரு மட்பாண்டத்தை உடைத்து, இப்படித்தான் எருசலேம் அழியப் போகிறது, திருந்த மறுத்தால் இதுதான் உங்களுடைய நிலை, பாலடைந்த கிணத்தில் தூக்கி எறிந்து விடுகிறார்கள், ஆண்டவரே என்னை அழைத்தீர், என்னை ஏமாற்றி விட்டீர், நானும் ஏமாந்து போனேன் என்று கண்ணீர் வடித்தவர். இங்கே அமர்ந்திருக்கும் நமக்குள் ஒரு எரேமியாவை காண முடியுமா? இயேசுவை பார்த்தவர்கள் இயேசுவுக்குள் சமூக போராளி யோவான், எலியா, எரேமியாவை பார்த்தார்கள். நமக்குள் இப்படி பார்க்க முடியுமா? இரண்டாவது கேள்வி, நான் யார் என நீங்கள் சொல்லுகிறீர்கள்? சீடர்களை பார்த்து கேட்கிறார், நான் யார் என நீங்கள் சொல்லுகிறீர்கள்? இயேசு யாரு? கடவுளாய் இருந்தவர், மனிதனாக மாறியவர், செல்வராயிருந்தும் ஏழையாக மாறியவர், பாவிகளை அன்பு செய்தவர், ஏற்றுக்கொண்டவர், பாவத்தை மன்னித்தவர்,
பாவத்தை வெறுத்து ஒதுக்கியவர், நோயாளிகளின் நல்ல மருத்துவர், ஏழைகள், அனாதைகள், கைவிடப்பட்டோர், பெண் உரிமைக்காக போராடியவர், வேதனைகளையும் சோதனைகளையும் விமர்சனங்களையும் காயங்களையும் இறப்பையும் தேவைப்பட்டால் நண்பருக்காக உயிர் கொடுக்கவும் துணிந்தவர். என்னை யார் என்று சொல்கிறார்கள்? உங்களிடம் யாராவது கேட்டால் இயேசு யார் என்று கேட்டால் என்னுடைய இயேசு இப்படிப்பட்டவர் என்று நீங்கள் சொல்லுங்கள். அப்படியும் நம்பவில்லையா? இயேசுவாகவே வாழுங்கள், பார்ப்பவர்கள் கண்டுபிடித்து விடுவார்கள். பிரியமானவர்களே, மறையுரையின் இறுதிக்கு வந்து விடுவோம். கிறிஸ்தவளாக நான் வாழ, ஒரு மீட்பராக, ஏன் மனிதனாக வாழ எனக்கு தடையாயிருப்பது யார், எது, ஏன்? யார் தடையா இருக்கா? என் கணவரா, என் மனைவியா, என் பிள்ளைகளா, என் உடன் பிறந்தோரா, சமூகத்தில் இருப்பவர்களா, அல்லது நிர்வாகத்தில் உயர்ந்த நிலையில் இருந்து கொண்டு பணியாளர்களை, உடலை, உழைப்பை சுரண்டி திங்கும் புழுக்களா, சுகபோக வாழ்க்கைக்காக வேலியே பயிரை மேய்வது போன்று பல படிநிலையில் உயர்ந்த நிலையில் இருப்போரே அவர்களா? உங்களுடைய உரிமையை, உங்களை நீங்களாகவே வாழ விடாமல் தடுப்பது எது? இவர்களா? தடுப்பது யார்? இவர்களா? எது உங்களுடைய உரிமையை, உங்களுடைய வாழ்வை பறித்து கொண்டது? எது தடையாயிருக்கிறது? பணமா, பதவியா, பட்டமா, மண்ணா, பொன்னா, பெண்ணா, நான் பெரியவன், ஜாதி, மதம், இனம், மொழியா, போட்டி, பொறாமை, ஏற்றத்தாழ்வு, நான் என்கின்ற அகந்தையா? எது உங்களையும் என்னையும் மனிதராக வாழ விடாமல் தடுப்பது எது? ஏன்? என்னுடைய சுயநலத்திற்காகவா? பிறர் நலன் வேண்டாம் என்று, அக்கறை வேண்டாம் என்று சொல்கின்ற எண்ணமா? எனக்குள் கேட்கின்ற சாத்தானின் குரலா? எது தடையாயிருக்கிறது? இயேசு சொன்னாரே பேதுருவை, நீதான் முதல் திருத்தந்தை, நீ பாறை உன்மீது என் திரு அவையை கட்டுவேன்னு சொன்னார், திருத்தந்தைன்னு சொன்னார். ஆனால் கடவுளுக்கு உகந்ததை பற்றி எண்ணாமல் இருந்த பொழுது என்ன சொன்னார்? அப்பாலே போ சாத்தானே என்று சொன்னார். எனக்கு தடையாயிருப்பது யார், எது, ஏன்? அவைகளை பார்த்து அப்பாலே போ சாத்தானே என்று சொல்ல முடியுமா? மலர்களில் எங்கள் மனதினை தருகின்றே, பழங்களில் எந்தன் பண்பினை தருகின்றே. வடிவில் அன்பினை சேர்த்து திராட்சை ரசத்தில் தியாகத்தை கலந்து என்னையே தருகின்றேன் இறைவா, காணிக்கை ஏற்றிடுவாய். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, உங்களுடையதும் என்னுடையதுமான இந்த பலி எல்லாம் வல்ல இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, இந்த காணிக்கைகளை கனிவுடன் புனிதப்படுத்தியருள உம்மை வேண்டுகிறோம். இந்த ஆன்மீக பலியின் காணிக்கையை ஏற்று எங்களை உமக்கு நிலையான கொடையாக மாற்றுவீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக.
இதயங்களை மேலே எழுப்புங்கள், ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்துவின் இறப்பினை நாங்கள் அன்போடு கொண்டாடுகின்றோம், உயிர்ப்பினை உயிராற்றல் உள்ள நம்பிக்கையோடு அறிக்கையிடுகின்றோம். மாட்சியுடன் அவர் மீண்டும் வருவார் என உறுதியோடு எதிர்நோக்கி இருக்கின்றோம். ஆகவே புனிதர் வானதூதர் அனைவரும் தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர், ஆண்டவர் விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசையா, ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. வானகத் தந்தையே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இந்த காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுபனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது:
அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். இதை என் நினைவாக செய்யுங்கள். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுனின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியானவர் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கு பரவி இருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் சகாயராஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரம் அருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியானவரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கே உரியதே. மீட்பரின் கட்டளையால் பயிற்சி பெற்ற நாம் அனைவரும் விண்ணக தந்தையை நோக்கி இரு கரங்களையும் விரித்து பிள்ளைகளுக்குரிய பாசத்தோடு ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம்.
உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கின்ற பேரின்பத்திற்காகவும் என் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம்முடைய திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்களுடைய பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை மட்டுமே கண்ணோக்கி உமது திருவுள்ளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றென்றும் இருப்பதாக. ஒருவரோடு ஒருவர் அமைதியை பகிர்ந்து மகிழ்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இந்த செம்மறியானவரின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும். என் இதயம் எழுந்து வாரு நீ, என் நிறைகள் என் குறைகள் பகிர்ந்து கொள்ளு நீ. என் மனதில் என் நினைவில் நிலைத்து நில்லுமே, என் அருகில் இதமிருந்து வழி நடத்துமே. என் இதயம் எழுந்து வாரு நீ, என் நிறைகள் என் குறைகள் பகிர்ந்து கொள்ளு நீ. என் மனதில் என் நினைவில் நிலைத்து நில்லுமே, என் அருகில் இதமிருந்து வழி நடத்துமே. இன்பம் பெருகும் போது இதை பகிர்ந்து கொள்ளவா, துன்பம் வரும் போது நீ தோள் கொடுக்கவா. இனிமை பொங்கும் போது இணைந்து மகிழவா, இன்னல் அணுகும் போது கை கொடுக்கவா. அப்ப வடிவில் வா, வார்த்தை வடிவில் வா, அன்பு வழியில் வா, அயலன் வழியில் வா. அப்ப வடிவில் வா, வார்த்தை வடிவில் வா, அன்பு வழியில் வா, அயலன் வழியில் வா. என் இதயம் எழுந்து வாருமே, என் நிறைகள் என் குறைகள் பகிர்ந்து கொள்ளுமே. என் மனதில் என் நினைவில் நிலைத்து நில்லுமே, என் அருகில் இதமிருந்து வழி நடத்துமே. ஆண்டவரே, எல்லா இனிமையும் பல்சுவையும் கொண்ட உணவை வானத்திலிருந்து எங்களுக்கு அளித்தீர். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, விண்ணக கொடையால் புதுப்பிக்க பெற்ற நாங்கள் உமது முடிவில்லா உதவியையும் உடனிருப்பையும் பெற்றுக்கொள்ளச் செய்தருளும். எங்களை என்றும் கனிவுடன் காக்க தவறாத நீர் நிலையான மீட்புக்கு எங்களை தகுதியுள்ளவர்கள் ஆக்குவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம்.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனித ஆரோக்கிய அன்னையின் ஆசி பெற தலைகுனிந்து மன்றாடுவோம். ஆற்றலும் அன்பும் மிக்க இயேசுவை கையிலேந்தி காலமெல்லாம் கடலோரம் காத்திருக்கும் புனித ஆரோக்கிய அன்னையே, இப்பேராலயத்தில் கூடியிருக்கும் பக்தர்கள் மற்றும் இணையதளம் சமூக ஊடகங்கள் வழியாக பங்கேற்கும் அனைவரையும் ஆசீர்வதியும். இவர்களின் மனம் சோர்ந்து போகும்போது பால்கார பாலகனின் பால் குடத்தை பொங்கச் செய்தது போல இவர்களின் மனங்களையும் மகிழ்ச்சியால் பொங்க வையும். இவர்கள் தோல்வியால் துவண்டு விழும்போது நடக்க இயலாத சிறுவனை நடக்க வைத்தது போல இவர்களையும் எழுந்து நடக்க வையும். இவர்கள் துன்பக் கடலில் தத்தளித்து தடுமாறும் போது போர்ச்சுகீசிய மாலுமிகளை கரை சேர்த்தது போல இவர்களையும் கரை சேர்த்தருளும். வரம் பெற்று தரும் புனித ஆரோக்கிய அன்னையின் ஆசீர் உங்களோடு என்றும் தங்குவதாக. May Jesus touch you and heal you through the loving hands of his dear mother, Our Lady of Velankanni. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியானவர் நம் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. நன்றி. சதா சகாய மாதா